மூணார் பகுதியில் காலனிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பயத்துடன் வசித்து வருகின்றனர். கடமலையில் கடந்த தினம் ஏற்பட்ட மண் சரிவில் ஒரு பெண் மரணமடைந்த நிலையில் மூணாரில் பல்வேறு காலனிகளில் ஆபத்தான நிலையில் வீடுகள் அமைந்துள்ளன. எம்ஜி காலனி, லட்சம் காலனி, ராஜீவ் காந்தி காலனி, நியூ காலனி, செட்டில்மெண்ட் காலனி உட்பட உள்ளவைகள் உட்படக்கூடிய பகுதிதான் மூணார் காலனி என்று எல்லோரும் அழைப்பது. அருகில் நிலை கொள்ளக்கூடிய இங்கு மக்கள் அதிக அளவு வசிக்கின்றனர். மழைக்காலமானால் இங்கு மண் சரிவு பீதி தொடர்கிறது. பல நேரங்களிலும் இவர்களை நிவாரண முகாமிற்கு அனுப்பிதான் அவர்களின் உயிரை பாதுகாப்பது. 2021 2020 மண் சரிவில் வீடுகளை இழந்து தவித்தவர்களும் உள்ளனர். அவ்வாறு இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு இதுவரை நஷ்ட இழப்பு கூட கிடைக்கவில்லை. லட்சங்காலனியில் முனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடும், அமிர்தாஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 வீடுகள் தகர்ந்துட்டு இதுவரை அந்த வீடு கெட்டதற்கான சர்க்கார் பக்கத்திலிருந்து இதுவரை ஃபண்டு கிடைக்கப்படவில்லை. அதே போல் 2022 நியூ காலனியில் காளி என்று சொல்லக்கூடிய ஒரு வீடும், வள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு 2 வீடுகளும் பூர்ணமாக தகர்ந்துட்டும் இதுவரை சர்க்கார் பாகத்திலிருந்து அவர்களுக்கு அந்த வீடு அமைப்பதற்கான ஃபண்டு சர்க்கார் பாகத்திலிருந்து இதுவரை கிடைக்கப்படவில்லை. இப்போ வரை அவங்க வாடகை வீட்டில் தான் இருக்கிறார்கள். எனவே ஆனால் நாங்கள் அந்த ஏரியாவில் அன்றைக்கி சாயங்காலமே போலீஸ்காரங்க, வில்லேஜ் ஆஃபீஸரு, நம்ம கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் வந்துட்டு எங்களை வந்துட்டு கேம்பில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்போ வந்துட்டு நேற்றுக்கு வந்துட்டு வில்லேஜ் ஆஃபீஸரு வீட்டுக்கு போகிறவங்க போங்க அப்படின்னாங்க. நேற்று ராத்திரிலேருந்து நல்ல மழை பெய்யுது, இன்றைக்கி காலையிலேயும் நல்ல மழை பெய்யுது. அப்போ நாங்கள் போங்க அப்படின்றாங்க. அந்த ஏரியாவில் வந்துட்டு தண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொரு அடுத்த வீடும் டேமேஜ் ஆகிறதுக்குள்ளே ஒந்தி கீழே இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ எந்த நேரம் என்ன சம்பவிக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு 24 குடும்பங்க அங்கே இருக்கிறோம். அப்போ யாருக்காவது ஏதாவது இந்த உயிர் போனமே இன்னி ஒரு உயிர் போகிறதுக்கு நாங்கள் யாருக்கும் தயார் இல்லை. 2000க்கும் மேற்பட்ட வீடுகளில் 9000க்கும் அதிகமான மக்கள் இங்கு வசிக்கின்றனர். செங்குத்தான இந்த பகுதியை பல பகுதிகளாக பிரித்துதான் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலமானால் அதிகளவு மண் சரிவு ஏற்படும் பகுதிகளிலும் ஒன்று இவைதான். இங்குள்ள குடும்பங்களின் பயத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. நியூஸ் பீரோ, மூணார்.